தொடர்ந்து காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் 3வது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்று முன்தினம் காலை நடைப்பயிற்சியின் போது தலை சுற்றல் ஏற்பட்டதால் முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 3 நாட்கள் மருத்துவமனையிலேயே ஓய்வெடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்திய நிலையில் நேற்று காலை தேனாம்பேட்டை அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட முதலமைச்சருக்கு பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் மீண்டும் கார் மூலம் 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனைக்கு திரும்பினார். சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபடி உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 5,70,000க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டிருக்கும் நிலையில் எவ்வளவு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது என்பது குறித்து தலைமைச் செயலாளர் முருகானந்தத்திடம் அவர் கேட்டறிந்தார். மேலும் பெறப்படும் மனுக்கள் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் தொய்வின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் குணமடைந்து வீடு திரும்புவார் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் நலமாக இருக்கிறாரு. காலையில சில டெஸ்ட்லாம் எடுக்கப்பட்டாங்க. மருத்துவர்கள் அதுக்கான அறிக்கையை கொடுப்பாங்க. 3 நாட்கள் நேற்று ஹாஸ்பிட்டல் இருந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. 3 நாட்கள் ரெஸ்ட்ல இருக்க சொல்லிட்டாங்க. விரைவில் குணமடைந்து வந்துருவார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவரது சகோதரரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மு க அழகிரி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை அரசு ரத்து செய்யாமல் பணியமர்த்தினால் அதிமுக ஆட்சி அமைத்தால் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சை பாபநாசத்தில் பிரச்சார பயணத்தில் பேசிய அவர் குரூப் 4 தேர்வில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். தேர்வு முடிந்த பிறகு அந்த எழுதின தேர்வு தாள்கள் அதை முறையாக சீலிட்டு கொண்டு போகல, அதுல குளறுபடி. இதையே வைத்துக் கொண்டு நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் அறிவித்தால் அதிமுக அரசு வந்த பிறகு அது ரத்து செய்யப்படும். டிஎன்பிஎஸ்சி விடைத்தாள்கள் பாதுகாப்பாக வரப்பெற்றுள்ளதாகவும் எந்தவிதமான குளறுபடிகளும் நிகழவில்லை என்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பான செய்திக்குறிப்பில் சேலத்தில் இருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்ட குரூப் 4 விடைத்தாள் பெட்டி ஆங்காங்கே உடைந்து முறையாக சீலிடப்படவில்லை என எழுந்த புகாரை மறுத்துள்ளார். OMR விடைத்தாள்கள் அனைத்தும் இரும்பு பெட்டிகளில் வைத்து சீரிடப்பட்டதாகவும் அட்டை பெட்டிகளில் விடைத்தாள்கள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படும் செய்திகள் ஆதாரமற்றவை என்றும் தெரிவித்துள்ளார். முன்னரே அறிவித்தபடி இந்த தேர்வுகளுக்கான முடிவுகள் 3 மாத காலத்திற்குள் வெளியிடப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவுப்படி OTP இல்லாமலேயே திமுக உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் என அக்கட்சியின் அமைப்புச் செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை தடுக்க முடியாதா என தபம் கிடந்த பழனிசாமியின் முகத்தில் நீதிமன்றம் கரியை பூசிவிட்டது என குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இனி உறுப்பினர் சேர்க்கையின் போது OTP கேட்கப்படாது என்றும் செல்போன் கட்டாயம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தீபாவளி பண்டிகைக்கு தாய்மார்களுக்கு தரமான புடவை வழங்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு கூறினார். எல்லா தீபாவளிக்கும் மகிழ்ச்சியோடு இருக்க என்பதற்காக அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் மலர்ந்தவுடன் 2026ஆம் ஆண்டிலிருந்து எல்லா தாய்மார்களுக்கும் நல்ல புடவை கொடுக்கப்படும், சேலை வழங்கப்படும். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாநகராட்சி பகுதிகள் மற்றும் ஓரிக்கை, செவிலிமேடு பேருந்து நிலையம், சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோவில், திருப்போரூர், திருக்கழுகுன்றம், மறைமலை நகர் ஆகிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் இரவு நேரத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. குறிப்பாக பழைய பேருந்து நிலையம், தெற்கு வீதி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று மிதமான மழை பெய்யும் என்றும், சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையோரங்களில் வழக்கத்தை விட கடல் அலைகள் அதிக சீற்றத்துடன் காணப்பட்டன. பலத்த கடல் சீற்றத்தால் கடல் அலைகள் 20 அடி தூரத்திற்கு முன்னோக்கி வந்தது. இதனால் கரைப்பகுதியில் ஆங்காங்கே கடல் அரிப்பு ஏற்பட்டது. 24ஆம் தேதி அமாவாசை என்பதால் கடல் அலைகள் அதிக சீற்றத்துடன் இருப்பதாக மீனவர்கள் தெரிவித்தனர்.
ஈரோடு திருச்சி தனியார் மருத்துவமனைகளில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய போலி சான்றிதழ் வழங்கி அங்கீகாரம் அளிக்கும் அரசு குழுவை ஏமாற்றியது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. மேலும் பெரம்பலூர் திருச்சியைச் சேர்ந்த மருத்துவமனைகளில் வைத்து இதற்கான அறுவை சிகிச்சைகள் நடைபெற்றதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக விசாரணை செய்ய தமிழ்நாடு மருத்துவ திட்டப்பணிகள் இயக்குநர் வினி தலைமையில் 4 பேர் கொண்ட தனிக்குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கிட்னியை விற்றதாக கூறப்படும் பெண்ணிடமும் வினி தலைமையிலான குழு விசாரணை செய்தபோது போலி சான்றிதழ் வழங்கியது அம்பலமாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ 9 இடங்களில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றியுள்ளனர். விசாரணையின் 9வது நாளில் 4 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் குழுவினர் மடப்புரம் விலக்கு, மடப்புரம் பேருந்து நிலையம், அறநிலையத்துறை அலுவலகம் எதிரே அமைந்த திருமண மண்டபம் போன்ற இடங்களில் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் பதிவான சிசிடிவி காட்சிகளை சேகரித்தனர். அதனைத் தொடர்ந்து சிவகங்கையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிபிஐ குழுவினர் ஆய்வு நடத்தினர். காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் குடும்பத்திற்கு இடைக்கால இழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசிற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. காவலாளி அஜித்குமார் குடும்பத்திற்கு கூடுதல் இழப்பீடு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் இதற்கு முன்பு பிற காவல் நிலைய மரணங்களுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினர். ஆடி மாத பிரதோஷத்தை ஒட்டி சிவன் கோவில்களில் நந்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு ஏற்ற பெருநந்திக்கு 12 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பெரிய நந்திக்கும், வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா முழக்கங்களை எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 12 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக அதிமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டார். வாணியம்பாடியைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவரின் வீட்டுமனை அமைப்பதற்கான ஒப்புதலை வழங்க ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார் 12 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து 10 லட்சம் ரூபாயை கொடுத்த நிலையில் மீதமுள்ள 2 லட்சம் ரூபாயை வாங்க நெருக்கடி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் சீனிவாசன் புகார் அளித்தார். பின்னர் அதிகாரிகள் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய மீதமுள்ள 2 லட்சம் ரூபாயை கொடுத்தபோது சிவக்குமார் கையும் கடவுமாக பிடிபட்டார். சென்னை கொடுங்கையூரில் மாநகராட்சி குப்பை லாரியின் அடியில் சிக்கி இருசக்கர வாகன ஓட்டி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த கணேஷ் சாலையோரமாக குப்பை வண்டியை முந்தி செல்ல முயன்ற நிலையில் பக்கவாட்டில் லாரி இடித்து நிலை தடுமாறி விழுந்ததில் லாரி ஏறி இறங்கியது. ஹெல்மெட் அணிந்திருந்தும் படுகாயமடைந்த அவர் உயிரிழந்தார். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 6 மாதங்களில் 8000 பேர் தெருநாய் கடியால் பாதிக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. செட்டிப்பாளையத்தில் வெறிபிடித்த தெருநாய் கடந்த 2 நாட்களில் குழந்தைகள், பெரியவர்கள் என 11 பேரை கடித்து குதறியது. இந்நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டும் இந்த ஆண்டில் ஜூன் மாதம் வரை 7991 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடுமலையில் இருந்து மூணார் செல்லும் சாலையில் தமிழக கேரள எல்லையான சின்னாறு பகுதியில் புலி நடமாட்டம் காணப்பட்டது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னையில் குடும்ப தகராறில் மகளை தந்தை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அயனாவரத்தைச் சேர்ந்த சதீஷ், ரெபெக்கா தம்பதிக்கு 7 வயதில் ஸ்டெஃபி ரோசி என்ற மகள் இருந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்தனர். ரெபெக்காவிடமிருந்த மகளை அழைத்துச் சென்ற சதீஷ் திருப்பி அனுப்பாமல் இருந்ததால் மகளை மீட்டுத் தரக்கோரி ரெபெக்கா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனால் மன உளைச்சல் அடைந்த சதீஷ் மீனம்பாக்கம் அருகே தனியார் விடுதியில் அறை எடுத்து தங்கி மகளை கழுத்தறுத்து கொலை செய்து தானும் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு படுகாயமடைந்தார். பிரேத பரிசோதனைக்கு முன் மகளின் உடலை காண காவல்துறையினர் தடுத்ததால் ரெபெக்கா கதறியது சோகத்தை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முதிய தம்பதி வட மாநிலங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்றபோது காஷ்மீரில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி கணவர் உயிரிழந்தார். அரக்கோணம் பஜனை கோவில் தெருவைச் சேர்ந்த குப்பன் ராதா ஆன்மீக சுற்றுலா மேற்கொண்டிருந்தனர். காஷ்மீரில் வைஷ்ணவி தேவி கோவில் அருகே கனமழையால் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவில் சிக்கினர். இதில் குப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த ராதா மீட்கப்பட்டதை அடுத்து அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து உறவினர்கள் காஷ்மீர் விரைந்தனர்.
சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை கடந்த 2 நாட்களில் 1 கிலோவிற்கு 10 முதல் 15 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. வரத்து குறைந்ததன் காரணமாக தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. அந்த வகையில் சில்லறை விற்பனை கடைகளில் 1 கிலோ 40 முதல் 50 ரூபாய்க்கும், மொத்த விற்பனையில் 1 கிலோ 30 முதல் 35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கோயம்பேடு சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 60 வண்டிகளில் தக்காளி வந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது 45 வண்டிகளாக குறைந்துள்ளதாகவும், இதனால் விலை உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே குடும்ப பிரச்சனை காரணமாக கணவன் மனைவி தற்கொலை செய்து கொண்டனர். நயினார்பேட்டையைச் சேர்ந்த ஆறுமுகம், ரேவதி தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். கூலி தொழில் செய்து வந்த தம்பதிக்குள் குடும்ப தகராறு முற்றியதில் ரேவதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ஆறுமுகம் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உணவு விடுதிக்குள் சென்ற கரடி அங்கிருந்த குளிர்சாதன பெட்டியிலிருந்து ஐஸ்கிரீமை சுவைத்து மகிழ்ந்தது. கோத்தகிரி அருகே பேரார் என்ற பகுதியில் தனியார் தங்கும் விடுதிக்குள் நுழைந்த கரடி உணவகத்திற்குள் புகுந்து சாப்பிட ஏதேனும் இருக்கிறதா என தேடியுள்ளது. அப்போது அங்கிருந்த குளிர்சாதன பெட்டிக்குள் இருந்து ஐஸ்கிரீம்களை எடுத்து ஒவ்வொன்றாக சுவை பார்க்க தொடங்கியது. ஒரு கட்டத்தில் ஐஸ்கிரீம் மிகவும் குளிர்ச்சியாக இருந்ததால் சாப்பிட முடியாததால் அங்கிருந்து கரடி வெளியே சென்றது. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். தனது உடல்நிலையை காரணமாக கூறி அவர் பதவி விலகிய நிலையில் அவர் நல்ல உடல்நலத்துடன் வாழ வேண்டும் என பிரதமர் மோடி வாழ்த்தியுள்ளார். மேலும் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகள் மூலம் அவர் நாட்டுக்கு சேவை செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானத்தை மத்திய அரசுக்கு தெரியாமல் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்ட விவகாரத்தால் குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஜெகதீப் தன்கர் விலகியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரவிருந்த நிலையில் அதற்கு முன்னதாகவே எதிர்க்கட்சிகளின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதால் மத்திய அரசு அதிருப்தியடைந்ததாக கூறப்படுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் தன்கர் நெருக்கம் காட்டியதையும் மத்திய அரசு விரும்பவில்லை என கூறப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் பதவியை ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்துள்ள நிலையில் பாஜக சார்பில் வேட்பாளரை தேர்வு செய்யும் பணி தொடங்கியது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 2 அவைகளிலும் பெரும்பான்மை உள்ள நிலையில் வெற்றி பெறுவதில் எந்த சிக்கலும் இருக்காது என்றே கருதப்படும் நிலையில் வேட்பாளர் பரிசீலனையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் மகாராஷ்டிரா ஆளுநருமான CP ராதாகிருஷ்ணனின் பெயர் இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் மத்திய இணையமைச்சரும் பீகார் முன்னாள் முதலமைச்சரின் மகனுமான ராம்நாத் தாகூர், பீகார் ஆளுநர் முகமது ஆரிஃப் கான் மற்றும் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான முக்தர் அப்பாஸ் நக்வி ஆகியோரில் ஒருவர் களம் காண வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பீகாரில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் இதுவரை 52 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நடைபெறும் திருத்தப் பணிகளில் மொத்தம் இருந்த 7,89 லட்சம் வாக்காளர்களில் இதுவரை 7,16 லட்சம் வாக்காளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11,484 பேரை கண்டறிய முடியவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற வாயிலில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ், காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்று எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பினர். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய 14 கேள்விகள் மீது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்து உத்தரவிட்டதற்கு எதிரான விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநிலங்கள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தத்தின் உடலுக்கு அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன், தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் ரகுபதி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். நேற்று முன்தினம் காலமான அச்சுதானந்தனின் உடல் திருவனந்தபுரத்தில் உள்ள தலைமைச் செயலக தர்பார் அறையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அச்சுதானந்தத்தின் உடல் ஆலப்புழாவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து விலகுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சீனா மற்றும் பாலஸ்தீன சார்பு கொள்கையை முன்னெடுத்ததுடன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய எதிர்ப்பு நிலைப்பாட்டை யுனெஸ்கோ கொண்டிருப்பதால் அதிலிருந்து விலக அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. வரும் டிசம்பர் மாதத்துடன் யுனெஸ்கோவில் இருந்து அமெரிக்கா முழுமையாக விலகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உக்ரைனின் கீவ் நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார். கீவ் நகரில் உள்ள குடியிருப்பு கட்டடங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இதனால் அச்சமடைந்த மக்கள் அங்கிருந்து வெளியேறினர். இந்த தாக்குதலில் பலர் வீடுகளை இழந்தனர். கட்டிட தீ விபத்தில் சிக்கியவர்களை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்புடன் மீட்டனர். ரஷ்யா யுக்ரைன் இடையிலான அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தை புதன்கிழமை தொடங்க உள்ளதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். துருக்கியில் நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளார். கைதிகளை விடுவிப்பது உள்ளிட்டவை குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் அமைக்கப்பட்டுள்ள இசை நீரூற்று மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இதேபோல அங்குள்ள ரிசார்ட் ஒன்றில் அமைக்கப்பட்டுள்ள உள்ளரங்கு பனிச்சரக்கு திடல் சுற்றுலா பயணிகளை ஈர்த்துள்ளது. வரும் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு வரும் பிரதமரின் பயண திட்டம் வெளியாகியுள்ளது. ஜூலை 26ஆம் தேதி இரவு தூத்துக்குடி வரும் பிரதமர் மோடி தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்க திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். பின்னர் இரவு 9:40 மணிக்கு தூத்துக்குடியில் இருந்து விமானம் மூலம் திருச்சி செல்லும் பிரதமர் 26ஆம் தேதி இரவு திருச்சியில் தங்க உள்ளார். ஜூலை 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரம் செல்லும் பிரதமர் கோவிலில் வழிபடுவதுடன் ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தையும் வெளியிட உள்ளார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரியலூர் சோழகங்கம் ஏரியை மேம்படுத்த 19,25,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நீர்வள ஆதார மேம்பாட்டு பணிக்காக 12 கோடி ரூபாயும் சுற்றுலா மேம்பாட்டிற்காக 7,25,00,000 ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் நினைவை போற்றும் வகையில் அவர் உருவாக்கிய சோழகங்கம் ஏரி புனரமைக்கப்பட உள்ளது. உபரி நீர் கால்வாய், வரத்து கால்வாய், வடிகால் பகுதி உள்ளிட்டவை தூர்வாரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏரியை சுற்றுலா தலமாக மேம்படுத்த தகவல் தொடர்பு மையம், சிறுவர் விளையாட்டு மையம், பசுமை பரப்பு உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கு தாங்கள் ஏமாளிகள் அல்ல என்று பாஜகவை குறிப்பிட்டு பேசவில்லை எனவும் தவறாக பரப்புரை மேற்கொள்ளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை குறிப்பிட்டே பேசியதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். ஆங்கில நாளிதழுக்கு இபிஎஸ் அளித்த பேட்டியில் திமுகவை வீழ்த்த நினைக்கும் கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் எனவும் திமுகவை வீழ்த்துவது விஜயின் நோக்கமாக இருப்பதால் இந்த அழைப்பு விஜய்க்கும் பொருந்தும் என்றும் பதிலளித்துள்ளார். எனினும் தாவேகாவுடன் இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருப்பதால் சரியான நேரத்தில் தெளிவான முடிவு தெரியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கூட்டணி அழைப்பை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிராகரித்துள்ளார். மேலும் தீமைக்கு மாற்று தீமை இல்லை எனவும் கூறியுள்ளார். எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு தீமைக்கு மாற்று தீமை இல்லை. நெருப்பை வச்சு அணைப்பது கடினம். நெருப்பை அணைக்கிற நீர் யாருன்றதுல தாவேகாவின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் என செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதால் தாங்கள் யாருடனும் இதுவரை கூட்டணி பேச்சு நடத்தவில்லை என அக்கட்சியின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி மக்களிடம் எடுபடாது, மக்கள் புறக்கணிப்பார்கள் என்பதை நன்றாக உணர்ந்த எடப்பாடி அவர்கள் அதனால்தான் இந்த மாதிரி ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி சொல்லி மக்களையும் தொண்டர்களையும் அவர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். தேமுதிக சார்பில் தேர்தல் சுற்றுப்பயண லோகோ வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தனது முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உள்ளம் தேடி இல்லம் நாடி கேப்டனின் ரத யாத்திரை, மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற அவரது சுற்றுப்பயண லோகோவை அக்கட்சி வெளியிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறவுள்ள நிலையில் மாநாட்டு பணிகளை அக்கட்சி நிர்வாகிகள் தொடங்கியுள்ளனர். ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரபத்தி பகுதியில் 2வது மாநில மாநாடு நடைபெறும் என தாவேகா தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். இன்னும் 33 நாட்களே உள்ள நிலையில் மாநாடு நடைபெறும் இடம் சுத்தம் செய்யப்பட்டு மேடை மற்றும் பார்வையாளர் அமரும் இடம் அமைக்க உபகரணங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன.
சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி 6000 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க இருப்பதாக அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணிக்கு கூவி கூவி அழைப்பதன் மூலம் EPS பலவீனமாக இருப்பதாக விமர்சித்துள்ளார். இன்னும் அவர் தலைமையிலே கூட்டணியே அமையவில்லை. அவர் பலவீனப்பட்டு போயிருப்பதை இப்படி அறைகூவலிட்டு அனைவரையும் கூவி கூவி அழைப்பதிலிருந்தே அவர் பலவீனமாக உள்ளது தெரிய வருகிறது. கடலூர் அருகே போலி நர்சிங் பயிற்சி மையம் நடத்தி பெண்களுக்கு சட்டவிரோத கருக்கலைப்பு செய்த போலி மருத்துவ தம்பதி 2 அரசு ஊழியர்கள் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுப்பாளையம் ஆற்றங்கரை வீதியில் இயங்கிய சட்டவிரோத நர்சிங் மையம் குறித்து கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சிவகுருநாதன், உமாமகேஸ்வரி ஆகிய போலி மருத்துவ தம்பதியை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களுக்கு உதவியாக காரைக்காடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய தலைமை செவிலியர் அபியாள், மருந்தாளுநர் வீரமணி உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். திருமலா பால் நிறுவன மேலாளர் தற்கொலை விவகாரத்தில் சிக்கி காத்திருப்போர் பட்டியலில் உள்ள காவல்துறை அதிகாரி பாண்டியராஜன் கோவை பட்டீஸ்வரர் கோவிலில் நடை சாத்தப்பட்ட பின் மீண்டும் திறந்து சாமி தரிசனம் செய்ததாக வீடியோ வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ளது. கோவை பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்த பாண்டியராஜன் ஆகம விதிகளை மீறி சாத்தப்பட்ட நடையை மீண்டும் திறக்க வைத்து சாமி தரிசனம் செய்தது குறித்து பக்தர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவ்வளவு இடையூறு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு வந்து கோயில் சாத்துங்க திறந்து போய் தரிசனம் பண்ணிட்டு போறீங்க. கொஞ்சம் முன்னாடி வர்றது நீங்க அதிக யார வேணா இருங்க. உங்களுக்கு உள்ளார போய் பார்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு சார்? நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா கொல்லம் சென்னை இடையிலான அனந்தபுரை விரைவு ரயிலில் ஏற்பட்ட பழுது காரணமாக 1 மணி நேரம் தாமதமாக ரயில் இயக்கப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். கேரள மாநிலம் கொல்லத்திலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்ட அனந்தபுரை விரைவு ரயில் நெல்லை மாவட்டம் நாரைக்கிணறை கடந்தபோது ரயிலில் அதிக சத்தம் எழுப்புவதாக வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு கேட் கீப்பர் தகவல் அளித்துள்ளார். இதையடுத்து ரயில் வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் ஏசி பெட்டியின் சக்கரத்தில் பழுது இருப்பது தெரியவந்தது. ரயில் பெட்டியை மதுரையில்தான் மாற்ற முடியும் என்ற நிலையில் ரயில் புறப்பட்டது. மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு விவகாரத்தில் சிறப்பு விசாரணை குழு தலைவராக DIG அபினவ்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சொத்து வரியை குறைவாக வசூலித்து முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் IPS அதிகாரி ஒருவரின் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து மதுரை சிறக DIG அபினவ்குமார் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த ஜனவரி மாதம் உத்தரவிட்டது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் இந்த வழக்கில் தங்களையும் இணைத்து விசாரிக்க வேண்டும் என மேல்முறையீடு செய்தார். அதில் கருத்து சுதந்திரத்தின்படி அரசியல் கட்சிகள் தங்களின் அடையாளங்களை வெளிப்படுத்த உரிமை உள்ளது என்று தெரிவித்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், விஜயகுமார், சவுந்தர் அமர்வு கொடிக்கம்பங்களை அகற்ற இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்ட 46 பட்டாசு ஆலைகளின் உரிமத்தை ரத்து செய்து மாவட்ட நிர்வாகம் ஆணையிட்டுள்ளது. 15 குழுக்கள் மூலமாக 400க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளில் ஆய்வு நடத்தப்பட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அதிகாரிகளின் ஆய்வுக்கு ஒத்துழைக்காத பட்டாசு ஆலைகளை தற்காலிகமாக மூட தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. ஆலைகளை ஆய்வு செய்ய செல்லும் போது உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கோவையில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் முக்காடு அணிந்து ஒப்பாரி வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். 2000 ரூபாய் ஓய்வூதியத்தை அகவிலைப்படியுடன் 6750 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினர். உளுந்தூர்பேட்டை அருகே பரிக்கல் கிராமத்தில் நியாய விலைக் கடையில் பெற்ற உணவுப் பொருட்களை சாலையில் கொட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் திறக்கப்பட்ட நியாய விலைக் கடை கட்டடத்தின் தரைப்பகுதி சரியாக அமைக்கப்படாததால் ஈரமாவதாக கூறப்படுகிறது. இதனால் உணவுப் பொருள் மூட்டைகள் நனைந்து புழுக்கள் வருவதாகவும் அதனை அப்படியே விநியோகிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி கைது செய்யப்பட்டார். வேப்பனப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவிக்கு தீர்த்தம் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்ற கூலி தொழிலாளி பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி வேப்பனப்பள்ளி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ரமேஷை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
கோவை மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபம் அருகே அரசு பேருந்திலிருந்து புகை வந்ததால் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து பயணிகள் வெளியேறினர். பொள்ளாச்சியிலிருந்து கோவை நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒத்தக்கால் மண்டபம் அருகே வந்தபோது பேருந்தின் ரேடியேட்டர் பழுதாகி முன்புறத்திலிருந்து புகை கிளம்பியது. இதையடுத்து பேருந்தை சாலை ஓரமாக ஓட்டுநர் நிறுத்திய நிலையில் பயணிகளும் கீழே இறங்க முயற்சித்தனர். அப்போது கதவு திறக்காததால் அச்சமடைந்த பயணிகள் பேருந்தின் கண்ணாடிகளை உடைத்து வெளியேறினர். திருப்பூர் கருப்பகவுண்டம்பாளையம் பகுதியில் பனியன் நிறுவனத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. அங்கு குவிந்த மக்கள் விபத்தை செல்போனில் படம் பிடிப்பதில் கவனம் செலுத்தியதால் தீயணைப்புத் துறையினருக்கு இடையூறாக அமைந்தது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பராமரிப்பு பணி காரணமாக மூடப்பட்டிருந்த வள்ளி குகைக்கு சுமார் 6 மாதத்திற்கு பிறகு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். கோயில் வளாகத்தில் நடைபெற்ற மெகா திட்டப் பணிகளில் 90% முடிவுற்ற நிலையில் ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா விமரிசையாக நடைபெற்றது. இந்நிலையில் வள்ளி குகையில் பராமரிப்பு பணிகள் முடிவுற்றதை அடுத்து பக்தர்கள் வழிபாடு செய்ய அனுமதிக்கப்பட்டனர். சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகம் மற்றும் வனத்துறை இணைந்து ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடவு செய்தனர். பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் மொத்தம் 12,100 மரங்கள் மற்றும் மூலிகைத் தோட்டம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பல்கலைக்கழக நிர்வாகமும் மாவட்ட வனத்துறையும் இணைந்து 4.5 ஏக்கர் பரப்பளவில் நாவல், அத்தி, இழுப்பை உள்ளிட்ட 6 வகையான மரக்கன்றுகளை 500க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் நடவு செய்தனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே காரையார் சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு ஒரு நாள் மட்டும் பக்தர்கள் தனியார் வாகனங்களில் செல்ல அனுமதிக்கப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வரும் 24ஆம் தேதி ஆடி அமாவாசை திருவிழா தொடங்கவிருக்கும் நிலையில் பக்தர்கள் தங்குவதற்கு தேவையான பொருட்களை எடுத்துச் செல்ல தனியார் வாகனங்களுக்கு ஒரு நாள் மட்டும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியது. இதனையடுத்து ஏராளமானோர் குவிந்ததால் வன சோதனை சாவடி முன்பு 1 கிலோமீட்டருக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்க மறுத்ததோடு ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை அருகே முகமது இக்ராமுல்லா மற்றும் அவரது மகன் பெட்ரோல் நிலையம் ஒன்றை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அஜய் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் செலுத்தாமல் ஊழியர்களிடம் தகராறில் ஈடுபட்டு அவர்களை கடுமையாக தாக்கியுள்ளார். இச்சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளுடன் முகமது இக்ராமுல்லா சிவகங்கை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஈரோட்டில் பிறந்த சிசுவை குழி தோண்டி புதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வெங்கநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை அவரின் உறவுக்காரரான தாண்டாம்பாளையத்தைச் சேர்ந்த சக்திவேல் திருமணம் செய்துள்ளார். 5 மாதம் கர்ப்பம் தரித்திருந்த சிறுமி இயற்கை உபாதை கழிக்க சென்றபோது குழந்தை இறந்து பிறந்தது. மேலும் அதிக இரத்தப்போக்கால் சிறுமியும் உயிரிழந்தார். இறந்த சிசுவை புதைத்ததாக சக்திவேல் கூறிய நிலையில் சத்தியமங்கலம் வட்டாட்சியர் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் 2வது சீசன் வரும் செப்டம்பர் மாதத்தில் தொடங்க உள்ள நிலையில் 60 வகை மலர் ரகங்களில் 5 லட்சம் மலர் செடிகளை நடவு செய்யும் பணியை தொடங்கியது. உதகையில் 2வது சீசன் காலங்களில் மட்டும் 15 லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 60 வகை மலர் ரகங்களில் 5 லட்சம் மலர் செடிகளை நடவு செய்யும் பணியினை நீலகிரி ஆட்சியர் லட்சுமி பவ்யா தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா தீயிட்டு எரிக்கப்பட்டது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் 55 வழக்குகளில் 1,25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 833 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தென்மேல்பாக்கம் பகுதியில் மருத்துவ கழிவுகள் எரியூட்டும் இடத்தில் அவை எரித்து அழிக்கப்பட்டன. இந்திய மருந்துகள் உற்பத்தியாளர்கள் மற்றும் சந்தைப்படுத்துபவர்கள் கூட்டமைப்பின் 15வது மாநில மாநாடு கொடைக்கானலில் 2 நாட்களாக நடைபெற்றது. மூஞ்சிக்கல் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக அனைத்து மருந்துகளுக்கும் ஒரே சீரான 5% GST வரி விதிக்க வேண்டும், ஆன்லைனில் வலி நிவாரண மருந்து வர்த்தகத்தை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் ஆகிய தீர்மானங்கள் இடம்பெற்றன. ஹாங்காங்கில் இருந்து டெல்லி வந்த ஏர் இந்தியா விமானத்தில் பயணிகள் இறங்கும் போது விமானத்தில் திடீரென தீப்பிடித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விமானத்தின் வால் பகுதியில் உள்ள ஆக்சிலரி பவர் யூனிட்டில் தீப்பிடித்ததாக கூறப்படும் நிலையில் பயணிகள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர்.
போயிங் விமானங்களில் எரிபொருள் சுவிட்ச் அமைப்புகளில் எந்த ஒரு பிரச்சனைகளும் கண்டறியப்படவில்லை என்று ஏர் இந்தியா நிறுவனம் கூறியுள்ளது. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான நிலையில் எரிபொருள் சுவிட்ச் கட் ஆஃப் ஆனதே விபத்திற்கு காரணம் என விமான போக்குவரத்து புலனாய்வு அமைப்பு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் உத்தரவுப்படி போயிங் விமானங்களின் எரிபொருள் கட்டுப்பாட்டு அமைப்புகளில் நடந்த சோதனையில் எந்த பிரச்சனையும் கண்டறியப்படவில்லை என்று ஏர் இந்தியா விளக்கமளித்துள்ளது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. அனைத்து அலுவல்களையும் ஒத்திவைத்துவிட்டு ஆபரேஷன் சிந்தூர், இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் டிரம்பின் தலையீடு, பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்டவை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதற்கு மத்திய அரசு ஒப்புக்கொள்ளாததால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் முடங்கின. जुलाई 2025 को प्रातः 11 बजे तक के लिए स्थगित की जाती है. ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்டவை குறித்து பின்னர் விவாதம் நடத்தப்படும் என சபாநாயகர் ஓம் பிர்லா உறுதியளித்த பின்பும் உடனடியாக விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி மக்களவையில் முழக்கங்களை எழுப்பினர். இதற்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு எதிர்ப்பு தெரிவித்தார். தலைநகர் டெல்லியின் ஜன்பாத், ஜந்தர் மந்தர், நாடாளுமன்ற வளாகம், சங்கம் விஹார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஆங்காங்கே வெள்ளம் தேங்கியது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மழை குளிர்வித்த போதும் அதிகப்படியான மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெல்லி, குருகிராம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. தர்ஹாலி, சகோத் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் ரஜோரி, பூஞ்ச் பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளில் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஆதார், ரேஷன் அட்டை, வாக்காளர் அட்டை ஆகியவற்றை இந்திய குடியுரிமைக்கான ஆவணங்களாக கருத முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி தொடர்பான விவகாரத்தில் 88 பக்க பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இருந்து ஒருவரை நீக்குவதன் மூலம் அவருக்கு இந்திய குடியுரிமையே கிடையாது என்ற முடிவுக்கு வர முடியாது எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளது. மிக் 21 ரக போர் விமானங்களுக்கு வரும் செப்டம்பர் மாதத்துடன் விடை கொடுக்க இந்திய விமானப்படை முடிவு செய்துள்ளது. ரஷ்ய தயாரிப்பான மிக் 21 ரக போர் விமானங்கள் 1963ஆம் ஆண்டு இந்த விமானப்படையில் சேர்க்கப்பட்டன. மிக் 21 பயன்பாட்டு காலம் ஏற்கனவே முடிவடைந்த போதும் தேஜஸ் MK-1A ரக போர் விமானங்களின் உற்பத்தி தாமதமானதால் அதன் பயன்பாட்டு காலம் நீட்டிக்கப்பட்டது. பாகிஸ்தானின் பாலகோட் தாக்குதலை முறியடிக்க மிக் 21 ரக விமானத்தை விங் கமாண்டர் அபிநந்தன் பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானின் டோச்சிக்கி மாகாணத்தில் கரடிகள் ஊருக்குள் வருவது அதிகரித்ததால் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி என மீட்புப் படையினர் ஒத்திகை நடத்தினர். கரடி போல வேடமிட்டு ஒருவர் வர அவரிடமிருந்து தப்பிப்பது மற்றும் காயமடைந்தவர்களை மீட்பது குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. ஐஸ்லாந்து நாட்டின் கிராண்டோவிக் நகர மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள எரிமலை வெடிப்பை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். எரிமலை வெடித்து ஓடை போல லாவா ஓடுவதை மற்றொரு மலை உச்சியில் இருந்தவாறு பயணிகள் கண்டுகளித்தனர். திரைப்பட இயக்குநர் சங்கத்தில் உறுப்பினராக உள்ள இணை, துணை, உதவி இயக்குநர்களின் குழந்தைகளுக்கு நடிகர் ரஜினிகாந்த் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார். இதற்கான காசோலையை நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா, இயக்குநர் சங்க நிர்வாகிகளான RK செல்வமணி, RB உதயகுமார் உள்ளிட்டோர் முன்னிலையில் ஒப்படைத்தார். இந்த உதவி 102 குழந்தைகளின் கல்விக்கு உதவும் என இயக்குநர் சங்கம் தெரிவித்துள்ளது.
தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவாலின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 31ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்த டிஜிபியை தேர்வு செய்யும் பணியில் தமிழ்நாடு உள்துறை தீவிரம் காட்டி வருகிறது. அதன் அடிப்படையில் டிஜிபியாகும் அந்தஸ்தில் சந்தீப் ராய் ரத்தோர், சீமா அகர்வால், ராஜீவ்குமார், அபய்குமார் சிங், வன்னிய பெருமாள், மகேஷ்குமார் அகர்வால், வெங்கட்ராமன், வினித்குமார் வான்கடே ஆகிய அதிகாரிகளின் பெயர் பட்டியல் தயாராக இருப்பதாகவும் இவர்களில் ஒருவர் டிஜிபியாக தேர்வு செய்யப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக சிறையில் உள்ள முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தனது குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக மனு தாக்கல் செய்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஜெயராஜும் அவரது மகன் பென்னிக்ஸும் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அப்ரூவராக மாறுவதாக மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னாள் ஆய்வாளர் ஸ்ரீதர் மனு தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பாக சிபிஐ பதிலளிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 51 வயது முதியவரை போலீசார் கைது செய்தனர். தனது உறவினர் வீட்டிற்கு வந்த சிறுமிக்கு முதியவர் பாலியல் தொந்தரவு அளித்த நிலையில் அதுகுறித்து தனது பெற்றோரிடம் சிறுமி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 7 வயதாக இருக்கும்போதும் தன்னிடம் தகாதவாறு முதியவர் நடந்து கொண்டதாக சிறுமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் முதியவரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சர்வர் பிரச்சனையால் ரேஷன் பொருட்கள் கிடைக்காத விரக்தியில் கடை ஊழியர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. மாலைப்பட்டி கிராமத்தில் பயோமெட்ரிக் பிரச்சனையால் மாதந்தோறும் பொருட்கள் வாங்குவதில் சிக்கல் நிலவுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். காலையில் 6 மணிக்கு வர்றவங்க தான் இது ஒர்க் ஆகலன்னு இப்படியே 2 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாசத்திலே ஒரு தடவை சரக்கு வாங்கி. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடந்த 21ஆம் தேதி தூத்துக்குடி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக 100க்கும் மேற்பட்டோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓசூரில் சேவா பாரதி சார்பில் 600க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடந்தது. தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பெண்கள் அவர்கள் கொண்டு வந்த குத்து விளக்கிற்கு மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர். ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் தாழக்குடி பகுதியில் உள்ள ஔவையார் அம்மன் கோயிலில் பெண்கள் கொழுக்கட்டைகள் படைத்து வழிபட்டனர். குழந்தை பேறு, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட வேண்டுதல்கள் நிறைவேறும் மற்றும் திருமண தடை நீங்கும் என்பது காலம் காலமாக பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. அந்த வகையில் வெள்ளை கொழுக்கட்டை, சர்க்கரை கொழுக்கட்டை என விதவிதமான கொழுக்கட்டைகளை தயார் செய்து அம்மனுக்கு படையலிட்டு வேண்டிக் கொண்டனர். அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில் டீ போட்டு கொடுத்து அனைவரையும் உற்சாகப்படுத்தினார். புதுக்கோட்டையில் நாளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்கிறார். அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை விஜயபாஸ்கர் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் இலுப்பூரில் தேநீர் கடைக்கு சென்று அவர் பெண்களுக்கு டீ போட்டு கொடுத்தார். ஆடிப்பூர விழாவையொட்டி திருக்கடையூர் அபிராமி அம்மனின் திருவீதி உலா நடைபெற்றது. யானை வாகனத்தில் அம்மன் புறப்பட்ட போது பரதநாட்டிய கலைஞர்கள் நடனமாடி பக்தர்களை பரவசப்படுத்தினர். கொரோனா கால தடுப்பு பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கு உத்தரவாதம் அளித்தபடி ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லையில் ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. வண்ணாரப்பேட்டையில் தூக்குவாடியுடன் 300க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோரிக்கைகளை அரசு ஏற்காவிட்டால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் கால வரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் அறிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 5 கடைகளை உடைத்து பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகில் உள்ள 2 நகை அடகு கடைகள், வைத்தியசாலை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சலூன் ஆகிய 5 கடைகளில் திருட்டு சம்பவம் நடந்துள்ளது. வைத்தியசாலை கடையில் உண்டியல் முழுக்க பணம் இருந்தும் அதனை தொடாத திருடர் அதனடியில் உள்ள கல்லாப்பெட்டியை மட்டும் உடைத்து பணத்தை திருடிச் சென்றார். சிசிடிவி ஆதாரத்தை வைத்து கொள்ளையன் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அருகே மனைவி மகள் கண் முன்னே ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பாரத் நந்தினி தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கின்றனர். இருசக்கர வாகனத்தில் மனைவி மற்றும் மகளுடன் சந்தைக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த பாரத்தை நடுவழியில் சிலர் இடைமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மாவட்ட எஸ்பி மயில்வாகனன் சம்பவ இடத்தை பார்வையிட்ட நிலையில் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி கட்டண கழிப்பிடத்தில் பெண்களுக்கு தலா 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிறுநீர் கழிக்க 1 ரூபாய், மலம் கழிக்க 2 ரூபாய் வசூலிக்க ஒப்பந்தம் விடப்பட்ட நிலையில் அதிக தண்ணீர் வீணாவதாக கூறி 10 ரூபாய் வசூலிப்பதாக பணியாளர் அடாவடியாக பேசுவதாக பயணிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தருமபுரி நகராட்சி ஆணையரிடம் விசாரித்தபோது கட்டண வசூல் தொடர்பாக ஒப்பந்ததாரருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நில மோசடி வழக்கு தொடர்பாக கடலூர் சிறையில் இருந்த மின்ட் ரமேஷ் என்பவரை காவல்துறையினர் அழைத்து வந்து அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 2 நாட்கள் நீதிமன்ற விசாரணை வேண்டும் என காவல்துறை தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் 1 மணி நேரம் விசாரணை நடத்த மாஜிஸ்திரேட் ஜெயசங்கர் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டார். விசாரணைக்கு பிறகு இரவோடு இரவாக மின்ட் ரமேஷ் மீண்டும் கடலூர் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பொள்ளாச்சி வால்பாறை அருகே தொடர் மழை காரணமாக 160 அடி உயரம் கொண்ட சோலையார் அணையின் நீர்மட்டம் 158.9 அடியை எட்டியது. அணைக்கு வினாடிக்கு 2590 கன அடி நீர்வரத்து இருப்பதால் அணையின் பாதுகாப்பு நலன் கருதி வினாடிக்கு 3200 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பொருளாதார சிக்கல் காரணமாக கல்லூரியில் சேர முடியாத மாணவர்களின் கல்விச் செலவை அரசு ஊழியர் சங்கத்தினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர். வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மாணவி சக்தி உஷாவிற்கு 1,27,000 ரூபாய், ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் மாணவி பத்ம இலக்கியாவிற்கு 1,17,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது. தூத்துக்குடி ஊரக வளர்ச்சித்துறை பொறியாளர் சங்கம் சார்பில் மாணவர் மாதவன், மாணவி அனுஷியா ஆகியோருக்கு தலா 46,615 ரூபாய்க்கான காசோலையை ஆட்சியர் இளம்பகவத் வழங்கினார். நாகை மாவட்டத்தில் சாதி மறுப்பு திருமணம் செய்த காதல் ஜோடி பாதுகாப்பு கேட்டு மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். பனங்குடி கிராமத்தைச் சேர்ந்த தனசேகரன், காரைக்கால் மாவட்டம் விழுதியூர் பகுதியைச் சேர்ந்த அனிஷா ஆகிய இருவரும் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி காதலித்து வந்துள்ளனர். இவர்களின் காதலுக்கு பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவரும் கோயில் ஒன்றில் திருமணம் செய்து கொண்டனர். தனது அக்கா பன்ருட்டி நீதிமன்ற நீதிபதியாக இருப்பதால் காவல்துறையினரை வைத்து நெருக்கடி கொடுப்பதாக கூறியுள்ள அனிஷா, தங்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்க வேண்டுமென நாகை எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்ட டேபிள் இருக்கைகளை இறக்கி வைக்கும் பணிக்கு மாணவர்களை ஆசிரியர்கள் ஈடுபடுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாலிடெக்னிக் வளாகத்தில் கோட்டாட்சியர் குறைதீர் கூட்டத்துக்கு வந்த பொதுமக்கள் இதனைக் கண்டு அதிருப்தி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 5 வாரங்களில் 9,18,00,000 ரூபாய்க்கு மேல் பருத்தி ஏலம் நடைபெற்றது. மொத்தம் 9,493 விவசாயிகளிடமிருந்து 1,388 மெட்ரிக் டன் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிகபட்சமாக ஒரு குவிண்டால் பருத்தி 7,500 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 6,990 ரூபாய்க்கும் ஏலம் போனது. திருப்பதியில் பக்தர்களின் வசதிக்காக 3வது வைகுண்டம் காத்திருப்பு மண்டபம் அமைக்க ஆலோசனை நடைபெற்று வருவதாக தேவஸ்தான நிர்வாக அதிகாரி சியாமளாராவ் தெரிவித்துள்ளார். திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் 3வது வைகுண்டம் காத்திருப்பு மண்டபம் கட்டுவதற்கான ஆலோசனைகள் வழங்க குழு ஒன்றை அமைக்க அனுமதி அளித்துள்ளதாக கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரக்கூடிய கன்வார் யாத்திரையில் கணவரை முதுகில் சுமந்தபடி மனைவி 150 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற காட்சிகள் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. முசாஃபர் நகரை சேர்ந்த ஆஷா என்பவர் கால்கள் செயலிழந்த தன்னுடைய கணவரை சுமந்து கொண்டு யாத்திரையாக சென்றார். கணவரின் கால்கள் சரியாக வேண்டி பாத யாத்திரை செல்வதாக கூறிய ஆஷா, தன்னுடைய கணவர் நிச்சயமாக ஒரு நாள் அவருடைய கால்களில் நிற்பார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இயங்கி வந்த போலி மதுபான தொழிற்சாலையை காவல்துறையினர் கண்டறிந்து போலி மதுபானங்களை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணபத்மா ஸ்பிரிட் தொழிற்சாலையில் அதிரடி சோதனையின் போது பிரபல மதுபான நிறுவனங்களின் பெயரில் போலி மதுபானங்களை தயார் செய்து விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக சிவக்குமார், மல்லிகார்ஜுன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர்.
கமல்ஹாசன் நடித்த பாபநாசம் பட பாணியில் மகாராஷ்டிராவில் அதிர வைக்கக்கூடிய கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளது. 35 வயதான விஜய் சவான் என்பவரை காணவில்லை என்று அவருடைய சகோதரர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் கணவரை தன்னுடைய காதலருடன் சேர்ந்து கொலை செய்த மனைவி தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே புதைத்து வைத்தது அம்பலமாகியுள்ளது. வீட்டிற்குள் ஒரு பகுதியில் மட்டும் புதிதாக டைல்ஸ்கள் ஒட்டப்பட்டிருப்பதைக் கண்டு சந்தேகமடைந்த விஜய் சவானின் சகோதரர்கள் அந்த இடத்தில் தோண்டி பார்த்தபோது கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. அசாம் மாநிலம் கவுகாத்தியில் பெய்த கனமழையால் நகரின் முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக மாறின. இதனால் வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்து சென்றன. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள சான் பிரான்சிஸ்கோ நகரில் வீடற்றவர்கள் வாகனங்களில் வசிப்பதற்கு தடை விதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அங்கு பழைய வாகனங்களை வீடு போல மாற்றி ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் சாலையோரம் நீண்ட தொலைவுக்கு வாகனங்களை நிறுத்தி வைத்திருப்பதால் பல்வேறு சிக்கல்களை சந்திக்க நேரிடுவதால் அவற்றை தடை செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. வீடற்றவர்களை குடியிருப்புகளில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். டென்மார்க் நாட்டில் தேவையில்லை என தூக்கி எறியப்பட்ட மரச்சாமான்களை வைத்து விதவிதமான சிற்பங்களை உருவாக்கி கலைஞர்கள் அசத்தியுள்ளனர். வியக்க வைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள 170க்கும் மேற்பட்ட மரச்சிற்பங்களை பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் வைத்துள்ளனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் தேவையில்லாத பொருட்களை குப்பையில் எறியாமல் மறுசுழற்சிக்கு அனுப்ப வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த சிற்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன.